சிம்பிளாக ஈஸியாக கண்டென்ஸ்டு மில்க் வச்சு நம்ம ஒரு டலியா குக்கீஸ் பண்ண போகிறோம். இது வந்து 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீ, காஃபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/3 கப் பட்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் 1/2 கப் பட்டர் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாஃப்டாக வந்துடும். இப்போது பவுடர் சுகர் 1/2 கப் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். நம்ம எக்கு போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இது எக்கு வந்து கலக்கல. இப்போ ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்க் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1/4 கப்லேருந்து தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வனிலா எசன்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வரும். வனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வெட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இப்போ மைதா 3/4 கப், 1/3 கப் கஸ்டர்ட் பவுடர், பேக்கிங் பவுடர் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பேக்கிங் பவுடர் போடாமையும் பண்ணலாம். பேக்கிங் பவுடர் போட்டால் மொறுமொறுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக வரணும். தேவைப்பட்டால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் மைதா இல்லைனா கோதுமை மாவு, ராகி எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே சிம்பிளாக பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரணும். அப்போ தான் இந்த குக்கீஸ் நல்லாயிருக்கும். இப்போது ஜிப்லாக் பவுச்சில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மல் வந்து உருண்டை பிடிச்சி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம பேக்கிங் பவுடர் போட்டதுனால லைட்டாக ஃப்ளாட் ஆகும், அவ்வளோதான். ஃப்ளாட் ஆக வேணாம், இதே மாதிரி ஷேப்பில் வேணும்னா நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் போட வேணாம். இப்போது செரி இல்லை ஜாம் எது வேணாலும் வைக்கலாம். அவன் ஓடிஜியை 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் 130 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கடாய் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு குக்கி ரெடி ஆகிடும். குக்கி ரெடியான உடனே எடுக்க வேணாம், நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. டீட்டெயில் வீடியோ கிரியேட்டிவ் வேர்ல்டில்